அன்பான ஜேடிகே டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சாரா டக்கர் கல்லூரியின் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் மூலம் வேதாகமத்தில் தேவனும் குடும்பங்களும் என்ற தலைப்பில் வரிசையாக தியானித்து வருகிறோம். இன்று நாம் தியானிக்கும் புஸ்தகம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். தியானிக்கும் முன் ஒரு சிறு ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறந்தரலும். உமது வசனத்தின் மூலம் எங்களோடு பேசும். ஆமேன். சகரியாவின் புத்தகம் கிமு 520 ஆண்டு ஆசாரியனும் தீர்க்கதரிசியுமான சகரியாவால் எழுதப்பட்டது. சகரியா என்ற பெயருக்கு தேவன் நினைவு கூறுகிறார், த லார்ட் ரிமெம்பர்ஸ் என்பது அர்த்தமாகும். சகரியா ஆகாய் தீர்க்கதரிசியோடு சேர்ந்து ஊழியம் செய்தவர். சிறிய தீர்க்கதரிசிகளின் வரிசையில் 11வது இடம் வகிக்கின்றார். ஏசாயாவுக்கு அடுத்தபடி மேசியாவை குறித்து பல தீர்க்க தரிசனங்களை சகரியா எழுதுகிறார். இந்த புத்தகம் தேவாலயத்தை மறுபடியும் கட்டவும் தேவனோடுள்ள உடன்படிக்கையை திரும்பவும் உயிர்ப்பிக்கவும் ஏவுகின்றது. சிறையிருப்புக்கு பின் எருசலேமில் வாழ்ந்த யூதர்களுக்கு சகரியா தேவ செய்தி அளித்தார். எருசலேமில் வாழ்ந்த யூதர்கள் 2ஆம் தேவாலயத்தை கட்டுகையில் புறஜாதியாரின் எதிர்ப்புகளால் சோர்வடைந்து 16 வருடங்கள் எந்த கட்டுமான பணியும் செய்யவில்லை. அவர்களை உற்சாகப்படுத்தி தன்னலம், சோம்பல், அசதி ஆகியவற்றை நீக்கிவிட்டு மறுபடியும் ஆலயத்தை கட்ட சகரியா ஊக்குவிக்கிறார். மேசியாவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்த பல தீர்க்க தரிசனங்களை சகரியா முன்னுரைக்கிறார். முதலாவதாக சகரியா மக்களுக்கு கூறும் தெய்வ செய்தி என்னவென்றால், முன்னோர்களின் மூலம் கற்றுக்கொண்ட பாடத்தை நினைவில் கொண்டு தீர்க்க தரிசிகளுக்கு செவி கொடுத்து ஆலயத்தை மறுபடியும் கட்டுவது மட்டுமல்லாமல் தங்கள் பாவத்தை உணர்ந்து தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாமையை விட்டுவிட்டு தேவன் மேல் பற்றுதலான புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்று சகரியா அறிவுறுத்துகிறார். இதுவே குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் செழிப்பையும் சமாதானத்தையும் கொண்டு வரும் என்று குறிப்பிடுகிறார். சகரியாவின் புத்தகத்தில் முதல் பகுதியில் 8 தரிசனங்கள் எழுதப்பட்டுள்ளது. நடுவில் உள்ள 2 தரிசனங்கள் மிக முக்கியமானதாகும். முதல் 3 தரிசனங்கள் ஆலயத்தை கட்டுகிறவர்களை உற்சாகமூட்டுபவையாகும். நடுவில் உள்ள 2 தரிசனங்கள் யோசுவா என்ற பிரதான ஆசாரியனையும் செருபாபேல் என்ற தலைவனையும் ஊக்கப்படுத்துகின்றது. இறுதி 3 தரிசனங்கள் தேவனுக்கும் அவருடைய மக்களுக்கும் கிடைக்கும் இறுதி வெற்றியை பற்றியதாகும். முதல் தரிசனத்தில் குதிரையின் மேல் ஏறி சுற்றி பார்த்த அதிகாரிகள் தங்கள் பணியை முடித்துவிட்டு திரும்பும் காட்சியை பார்க்கிறோம். இவர்கள் பூமி முழுவதையும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பின அதிகாரிகள் ஆவார்கள். பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய தூதனிடம் அறிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள். தூதன் சேனைகளின் கர்த்தரிடம், 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேம் யூதா பட்டணங்களுக்கு நீர் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று கேட்கிறான். கர்த்தர் பதிலுரைக்கிறார், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் சுகமாய் வாழ்கிற புறஜாதிகள் பேரில் கடுங்கோபம் கொண்டேன். ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமினிடத்தில் திரும்பினேன். என் ஆலயம் அதிலே கட்டப்படும். எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று மக்களுக்கு அறிவிக்கிறார். 2ஆம் தரிசனத்தில் யூதர்கள் தங்கள் புறஜாதி அதிகாரிகளுக்கு பயப்பட தேவையில்லை என்று நம்பிக்கையூட்டுகிறார். எல்லா வழிகளிலும் இஸ்ரவேல் நாடு அண்டை நாடுகளால் நெருக்கப்படலாம். காட்டு மிருகங்கள் தங்கள் கொம்பினால் தாங்கள் பிடித்துள்ள இரையை மிரட்டுவது போல மிரட்டலாம். ஆனால் அவர்கள் வெற்றி நீடிக்காது.
தொழிலாளிகள் தங்கள் சுத்தியால் ஒவ்வொரு மிருகத்தையும் அடிப்பது போல் இஸ்ரவேலை தாக்கும் ஒவ்வொரு நாடும் ஒழிந்து போகும். மூன்றாவது தரிசனத்தில் எருசலேமை மறுபடியும் கட்டும்படி அளவுகோலுடன் ஒரு வாலிபன் செல்லுகிறான். அவனிடம் ஒரு தூதன் இவ்வாறு சொல்லுகிறான்: முன்னால் இருந்த எருசலேமை விட இப்போதுள்ள எருசலேம் மதில் இல்லாத பட்டணம் போல் பெரிதாக இருக்கும். கர்த்தர் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பார் என்று கூறினான். பாபிலோனிலுள்ள யூதர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் தங்கள் பகைவருக்கு வரப்போகும் வீழ்ச்சியில் சிக்கிக்கொள்ளாதபடி சீக்கிரமாக எருசலேமுக்கு திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார் என்று சகரியா கூறினார். ஆலயத்தை கட்டுபவர்களுக்கு உற்சாகமூட்டும் வகையில் இந்த ஆலயத்தின் மூலம் தேவன் அவர்கள் நடுவில் வாசமாயிருப்பார். பிற நாடுகளும் தங்கள் தேவர்களை விட்டுவிட்டு இஸ்ரவேலோடு சேர்ந்து கொள்வார்கள். 2ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. 4ஆம் தரிசனத்தில் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை காண்கிறார். இவனை சாத்தான் தாக்கி பேசினான். பல வருடங்கள் அந்நிய நாட்டில் இருந்ததால் அவனும் அவனோடுள்ளவர்களும் தீட்டுப்பட்டு விட்டார்கள். எனவே அவனுடைய பலியை தேவன் அங்கீகரிக்க மாட்டார் என்று சொன்னான். ஆனால் யோசுவாவின் மேல் இருந்த அழுக்கு வஸ்திரங்களை எடுத்துவிட்டு சிறந்த வஸ்திரங்களையும் சுத்தமான பாகையையும் அவனுக்கு கர்த்தர் உடுத்து வைத்து, பார், நான் உன் அக்கிரமத்தை நீங்க செய்தேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் தம்முடைய மக்களை பாவத்தின் நிமித்தம் பாபிலோனில் சிறைப்பட்டிருக்க செய்தாலும் இப்போது மறுபடியும் தமது ஆலயத்தை கட்டவும் ஆசாரியத்துவத்தை நிலைநாட்டவும் அவர்களை மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வந்து விட்டார். புதிய ஆலயத்தில் தேவனுக்கு பணிபுரிவதில் கவனமாயிருக்க வேண்டும் என்று எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. கிளை என்னப்பட்ட மேசியா வருவார் என்ற தீர்க்க தரிசனம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. 7 கண்கள் கொண்ட ஒரு சித்திரம் தீர்க்கப்பட்ட கல் ஆலயத்தில் மேசியாவின் வருகைக்கு அடையாளமாக வைக்கப்படும். அவர் வரும்போது தேசத்தின் பாவத்தை ஒரே நாளில் நீக்கி போடுவார். தேசத்தில் ஒரு புது யுகத்தை செழிப்பை ஏற்படுத்துவார் என்ற தீர்க்க தரிசனம் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களில் எழுதப்பட்டுள்ளது. இது மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனமாகும். 5ஆம் தரிசனம் செருபாபேல் என்ற தலைவனுக்கு கர்த்தர் தரும் ஊக்கமூட்டும் வார்த்தைகளாகும். இந்த தரிசனத்தில் பொன்னால் செய்யப்பட்ட குத்து விளக்கும் அதன் மேல் அதன் கிண்ணமும் 7 அகல்களும் 7 குழாய்களும் 2 ஒலிவ மரங்களுக்கு நடுவே காணப்பட்டது. ஒலிவ மரங்கள் குத்து விளக்கின் மேலுள்ள கிண்ணத்தில் தங்கள் எண்ணெயை ஊற்றியது. இந்த எண்ணெயால் 7 விளக்குகளும் எரிந்தன. யாரும் இந்த விளக்கு ஏற்ற தேவையில்லை. தானாகவே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒலிவ மரங்களிலிருந்து குத்து விளக்குக்கு எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது. இந்த தரிசனம் மலை போன்ற பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்த செருபாபேலுக்கு ஊக்கமளித்தது. பெர்சியா அரசின் நெருக்கம் ஒரு பக்கம், ஆலயத்தை கட்ட தேவையான ஆட்களும் பொருட்களும் குறைவாயிருந்தது மறுபக்கம். சாலமோனின் ஆலயத்தை பார்த்திருந்த ஒரு சில யூதர்கள் இந்த ஆலயத்தை அற்பமாய் எண்ணினார்கள். சுற்றிலும் உள்ள புறஜாதியார் கட்டுமான வேலையை நிறுத்த முயற்சித்தார்கள். குத்துவிளக்குக்கு எப்படி எண்ணெய் தொடர்ந்து கிடைத்ததோ அப்படியே செருபாபேலுக்கு தேவ ஆவியானவர் தொடர்ந்து உதவி செய்து ஆலயத்தை கட்டி முடிக்க செய்வார் என்ற நம்பிக்கையை இந்த தரிசனம் கொடுத்தது. பலத்தினாலுமல்ல, பராக்கிரமத்தினாலுமல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வாக்குறுதி செருபாபேலுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வாக்குத்தத்தம் இப்புத்தகத்தின் முக்கிய வசனமாகும். நமது வாழ்க்கையிலும் கர்த்தர் இவ்வாறு செய்வார் என்பது உறுதி. செருபாபேல் தாவீதின் வம்சத்தில் தோன்றிய இளவரசன். யோசுவா பிரதான ஆசாரியன். இருவர் மூலமாகவும் கர்த்தர்
ஆவிக்குரிய வல்லமையை இஸ்ரவேலுக்கு கொடுப்பார். 2 ஒலிவ மரங்கள் இவ்விருவரையும் குறிக்கும். இவர்கள் மூலமாக உலகமெங்கும் தேவ ஒளியே இஸ்ரவேல் நாடு பரவச் செய்யும். 4ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனங்களில் இதை தீர்க்க தரிசனமாக சகரியா உரைக்கிறார். 6ஆம் தரிசனத்தில் சகரியா பறக்கும் புஸ்தக சுருளை காண்கிறார். அதில் தேவ நியாய தீர்ப்புகள் எழுதப்பட்டுள்ளது. யாவரும் காணும்படி பெரிதாக உள்ளது. தேசமெங்கும் பறந்து செல்கிறது. மனம் திரும்பும் யாவரும் மன்னிக்கப்படுவார்கள். பாவத்தில் தொடர்ந்து செல்பவர்கள் அழிக்கப்படுவார்கள். இவ்விதமாக தேசம் சுத்திகரிக்கப்படும். மேசியா தேசத்திலிருந்து பாவத்தை ஒரே நாளில் நீக்கி போடுவார் என்று சகரியா 3:9 வசனத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேலர் விக்கிரக வணக்கத்தில் ஈடுபட்டதோடு வேசித்தன பாவத்திலும் விழுந்தார்கள். இந்த விக்கிரக வழிபாடு பற்றிய 7ஆம் தரிசனத்தை சகரியா காண்கிறார். பாவம் மரக்காலாகவும் அதனுள்ளே இருந்த ஸ்திரீ வேசியாகவும் காட்டப்படுகிறது. அந்த மரக்காலும் ஸ்திரீயும் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டதை சகரியா கண்டார். இவ்வண்ணமாக தேசம் விக்கிரக வழிபாட்டிலிருந்தும் வேசித்தனத்திலிருந்தும் சுத்திகரிக்கப்பட்டது. இறுதியாக 8ஆம் தரிசனத்தில் மேசியா தமது ஆளுகையை உலகம் முழுவதும் ஏற்படுத்துவார் என்பதை சகரியா அறிந்து கொண்டார். 4 ரதங்கள் தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலத்திலிருந்து புறப்பட்டு வந்து பூமியின் 4 திசைகளிலும் சென்று உலகம் முழுவதும் தேவனுடைய அரசாட்சியை பரப்புவதற்கு அனுப்பப்படுகிறது. 6ஆம் அதிகாரத்தில் யோசுவா என்ற பிரதான ஆசாரியனுக்கு பொற்கிரீடம் தரிப்பிக்கப்படுகிறது. உலகம் முழுவதற்கும் ஒரே ராஜாவாக மேசியா பொற்கிரீடம் சூட்டப்படுவார் என்பதற்கு இது முன் அடையாளமாகும். செருபாபேல் தான் இளவரசன், ஆனால் யோசுவா கிரீடம் சூட்டப்பட்டார். ஆசாரியனும் ராஜாவும் ஆகிய மேசியாவின் அரசாட்சிக்கு முன் அடையாளமாக இது அமைந்தது. மேசியாவுக்கு கீழே எண்ணப்பட்ட பெயர். இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கீழே எண்ணப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். சகரியா 6:12-13. யோசுவாவின் மேல் வைக்கப்பட்ட கிரீடம் பின்னால் கட்டி முடிக்கப்பட்ட தேவாலயத்தில் வைக்கப்பட்டது. தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கு செவி கொடாதபடியால் தான் தேவன் இஸ்ரவேலரை தண்டிக்க சிறையிருப்புக்கு அனுப்பினார். இப்போது அவர்கள் மனம் திரும்பி முன்னோர்கள் செய்த பாவங்களை செய்யாமல் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொற்படி நடக்க வேண்டும். தேவன் மக்களிடம் எதிர்பார்ப்பது என்ன? நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள். இதுவே கர்த்தருடைய கட்டளையாகும். சகரியா 7:9-10. இதுவே தேவன் குடும்பங்களுக்கு கொடுக்கும் ஆலோசனையாகும். குடும்பங்களில் சமாதானம் காணப்பட இவைகளை கைக்கொள்ள தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 8:16-17. 8ஆம் அதிகாரத்தில் எருசலேமில் தேவன் வாசம் பண்ணும்போது கிடைக்கும் ஆசீர்வாதங்களை சகரியா பட்டியல் இடுகிறார். எருசலேமையும் இஸ்ரவேலையும் அதிகமாக நேசித்தபடியால் தான் தேவன் அவர்களை தண்டித்தார். இனிமேல்
தேவன் தம் உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். மக்கள் எந்தவித பயமும் கொடுமையும் இல்லாமல் வாழ்வார்கள். முதியோரும் வாலிபரும் இதுவரை இல்லாத விடுதலையோடு திருப்தியாக வாழ்வார்கள். தேவாலயம் கட்டும் பணி ஆரம்பித்தது முதல் விவசாயத்தில் செழிப்பு, சமாதானம் உண்டாயிற்று. மக்கள் தங்கள் உபவாசங்களை விருந்து கொண்டாடலாக மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று சகரியா கூறுகிறார். ஃபாஸ்டிங் ஷுட் பிகம் ஃபீஸ்ட். தேவனோடுள்ள உறவும் பிற மனிதர்களோடு உள்ள உறவும் சரியாக இருக்க வேண்டும். இது குடும்பங்களில் கர்சனையுள்ள தேவனின் எச்சரிப்பாக அமைகிறது. மேசியாவை குறித்து 4 தீர்க்க தரிசனங்களை சகரியா கூறுகிறார். 9ஆம் அதிகாரத்தில் மேசியா ராஜாவாக எருசலேமுக்குள் பவனி வருவதை தெளிவாக எடுத்துரைக்கிறார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். சகரியா 9:9. இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஏறி எருசலேமுக்குள் பவனி வரும்போது ஜனங்கள் எல்லாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். மத்தேயு 21:9, மார்க் 11:1-10. இதுவே மேசியாவை குறித்த முதல் தீர்க்க தரிசனமாகும். செருபாபேல், யோசுவா என்ற தலைவர்களின் மரணத்துக்கு பின் சரியான தலைவர்கள் இல்லாததால் மக்கள் தேவனை விட்டு வழி விலகி போனார்கள். தங்களுக்காகவே வாழ்ந்த மேய்ப்பர்கள் மீது கர்த்தர் கோபம் கொண்டு வேறு தலைவர்களை ஏற்படுத்துவேன் என்றார். 2 நாடகங்கள் மூலம் சகரியா தேவனுடைய நியாய தீர்ப்பை மக்களுக்கு நடித்து காட்டினார். முதலாவது, நல்ல மேய்ப்பனாக அனுக்கிரகம் என்ற கோலாலும் நிக்கிரகம் என்ற கோலாலும் நாட்டில் சமாதானம் ஒற்றுமை நிலவச் செய்தார். ஒரே மாதத்தில் 3 மேய்ப்பர்களை அதம் பண்ணினார். மக்களுக்கு அவரை பிடிக்கவில்லை. எனவே அனுக்கிரகம் என்ற கோலை சகரியா எடுத்து முறித்து போட்டார். அவருக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசு கொடுத்தார்கள். கர்த்தர் அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார். இதுவே அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. சகரியா அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்தில் எரிந்து விட்டேன் என்று கூறுகிறார். சகரியா 11:13. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து பரிசேயரிடமிருந்து 30 வெள்ளிக்காசை வாங்கினான். பின்னர் அதை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு நாண்டு கொண்டு செத்தான். அந்த பணத்தை கொண்டு குயவனுடைய நிலத்தை வாங்கினார்கள் என்று மத்தேயு 27:7 கூறுகிறது. இது மேசியாவை குறித்த 2ஆம் தீர்க்க தரிசனம். 2ஆம் நாடகத்தில் சகரியா கெட்ட மேய்ப்பன் போல் நடித்தார். மக்கள் இப்படிப்பட்டவர்களை தான் விரும்பினார்கள். 2 நாடகங்களும் மேசியாவின் வருகைக்கு முன்னடையாளமாகும். மத தலைவர்களை மக்கள் விரும்பினார்கள். மக்களை ரட்சிக்கும்படி வந்த இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து சிலுவையில் அறைந்தார்கள். 3ஆவதாக, இயேசுவை பிடித்தவுடன் சீஷர்கள் ஓடி போவதை குறித்த தீர்க்க தரிசனம் சகரியா 13:7 எழுதப்பட்டுள்ளது. மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். இந்த வசனத்தை இயேசு குறிப்பிடுகிறார். மேய்ப்பனாகிய இயேசுவை பிடித்தவுடன் சீஷர்கள் யாவரும் ஓடிப்போனார்கள். தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. 4ஆம் தீர்க்க தரிசனம், இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்த்து எனக்காக புலம்பி எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். சகரியா 12:10. இயேசுவை சிலுவையில் அறைந்த மக்கள் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வெளிப்படுத்தல் 1:7 படிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் இயேசுவின் 2ஆம் வருகையில் நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்த 2 முக்கிய தீர்க்க தரிசனங்கள் இறுதி அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாட்களுக்கு பின்பு சீஷர்கள் அண்ணாந்து பார்க்கையில் ஒலிவ மலையிலிருந்து பரலோகத்துக்கு சென்றார். அதே ஒலிவ மலையின் மீது இறங்கி வருவார் என்பதை சகரியா 14:4 கூறுகிறது. அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற
ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது ஒலிவமலை இரண்டாக பிளக்கும். தேவனாகிய கர்த்தர் வருவார், அவரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். இது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் நடக்கப் போகும் முக்கிய சம்பவமாகும். கர்த்தர் பூமி எங்கும் ராஜாவாய் இருப்பார் என்ற தீர்க்க தரிசனம் இரண்டாம் வருகையில் நடக்கப் போகும் நிகழ்வாகும். சகரியா 14:9. கர்த்தர் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும் எல்லா மக்களையும் பாதிப்பார். சகரியா 14:12-15. எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்தில் இது எழுதப்பட்டுள்ளது. எல்லா நாடுகளிலும் இருந்து மக்கள் கர்த்தரை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வருவார்கள். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று குதிரைகளின் மணிகளில் எழுதியிருக்கும். ஆலயத்தில் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். சேனைகளின் கர்த்தர் என்று 46 முறை இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. அவர் சர்வ வல்லமையுள்ளவர், தம் மக்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் எடுப்பார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இன்று நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்கிறார். நாம் பல காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை, கர்த்தருடைய பணியை எவ்வாறு செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கிறோமா? அல்லது சரீர பலவீனங்கள் நம் முன்னேற்றத்தை தடை செய்கிறதா? குடும்ப பிரச்சனைகள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதா? சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் கர்த்தரை நோக்கி பாருங்கள். மலை போன்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். யுத்த வீரனாகிய அவர் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்தும் மக்களை தனிப்பட்ட முறையில் நேசிக்கிறார். குடும்ப ஒற்றுமை, பரிசுத்தம், உண்மை, இரக்கம், நீதி, நியாயம், தீங்கு செய்யாமை ஆகியவற்றை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆவியானவர் உதவி செய்கிறார். அவரை சந்திக்க ஆயத்தமாயிருப்போமா? ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, சகரியா புத்தகத்தின் மூலம் நீர் எங்களோட பேசி உற்சாகப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தராக நீர் எங்களை சுற்றிலும் அக்கினி மதில் போல் இருந்து கண்மணியை போல் காப்பாற்றுகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் செய்த உடன்படிக்கை எப்பொழுதும் காத்து கொள்கிறதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் குற்றங்கள் குறைகள் யாவையும் மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த பணிகளை செய்து முடிக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி எங்களை தாழ்த்தி உமது கரங்களில் ஒப்புவிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய இரண்டாம் வருகையில் உம்மை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க கிருபை தாரும். நீர் விரும்பும் பரிசுத்தம், உண்மை, அன்பு, இரக்கம், நீதி, நியாயம் ஆகியவை எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப சமுதாய வாழ்விலும் காணப்பட உதவி செய்யும். உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் தங்கியிருப்பதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.